பக்தர்கள் அனைவர்களும் ஆலயத்திற்குள் வர வேண்டும். ஆமா, இப்படி அச்சுதனாகிய கண்ணன் ஆண்டவன் பகவானை 10 கேலி செய்தார். ஆமா ஆமாம்மா. அப்பந்தான் ஆண்டவன் பகவான் பார்த்தாரு, அரக்கன் வந்தாரு. ஆனா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும். நாம செய்த லீலைகள் எல்லாம் தெரியாதல்லவா? தெரியாத ஆண்டவன் சிவபெருமான் செவ்வருளி புஷ்பத்தை விட்டு வெளியே வந்து, ஆமாம்மா, ஓய் மைத்துன, என்ன என்ன இன்னும் ரொம்ப என்ன விட்டு பேசுதில, உன் கதையை சொன்னோம்னா ரொம்ப குட்டை உடைச்சு குடையில அலட்டுமா? அதானே அதானே. இந்த 33 தேவர்களையும் நந்தவனமா தோட்டமா வச்சிருக்கன. ஆமா, என்னைய பார்த்து நீர் கேவலப்படுத்திட்டு. ஆமா, 4 வார்த்தை நான் உம பார்த்தினாலும் கேட்கணுமையா? கேட்கணும்ல. என்ற ஆண்டவன் சிவபெருமான் என்ன என்ன அந்த மாயவரை பார்த்து எப்படி கேலி செய்தார் தெரியுமா? எப்படி? ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது ஆனம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையா, உரியில் வெண்ண திருடி உண்ணது ஆனம் இல்லையா, உரலில கட்டு அடிகள் வளர்ந்தது இல்லையா, தயிர் வெண்ண திருடி உண்ணது ஆனம் இல்லையா. என்ன என்ன நீர் ஆயர்வாடியில போய் ஆடு மாடு மேய்ச்சி வந்தது உமக்கு வெக்கம் இல்ல? அதானே அதானே. நீர் மாடு வச்சு மயிர் வளர்த்தது உமக்கு ஒரு ரோசம் இல்லையா? கிடையாதா ஐயா, நம்ம 2 பேரும் மாய வர மைத்தோனர ஆனம் இல்லையா, ரோசம் இல்லையா, அன்றைக்கு மலைய ஒடுங்கி கொடைபெடுதற்கும் இல்லையா, மலைய ஒடுங்கி கொடைபெடுதற்கும் இல்லையா, மானம் இல்லையா, அன்னைக்கு மலைய பிடிங்கி கொடைபெடுத்தது. ஓடியா ஓடியா. இப்படியே ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்தா அரக்கனை போய் யார் வத முடிக்க? 2 பேரையும் அரக்கன் வருவான், சேர்த்து வச்சு எரிச்சிட்டு போயிருவான்னு. அதனால் அச்சுதனாகிய நவநீத கண்ணன் நாராயணன், ஆமா ஆமாம்மா, அத்தானே என்ன என்ன ஆடு மாடு, ஆமா, அரக்கனை அழித்து வருவதற்கும் என் ஆடு மாடு உமது பொறுப்பு. ஆமா, ஒரு ஆடு குறைஞ்சாலும் நான் 2 ஆடா கேட்பேன், ஒரு மாடு குறைஞ்சாலும் 2 மாடா கேட்பேன். கேப்பேன. அதனால் இந்த சொருகத்தில நீர் மாடு மேய்க்க கூடாது. ஆமோ, உம்ம யானை தோல் போர்வைய மாத்தணும், நம்ம புலித்தோல் ஆசனத்தைய மாத்தி, ஆமா, நீர் வந்து என்னை போல் ஒரு கோலம் கொண்டு கோலத்தை எடுத்து ஒரு கோணார் வேடம் கொண்டாத்தான் ஆடு மாடை மேய்க்கணும். அப்படியா? அதனால் கண்ணன் பெருமாளாகிய நவநீத கண்ணன் ஆமாம்மா ஆண்டவனுக்கு ஒரு கோணார் செல்வத்தையும் போட்டு விட்டார். போட்டு விட்டுக்கிட்டு இப்படி நின்று அழகு பார்க்காரு. என்ன என்ன மச்சான், என்ன 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 காட்டிலையும் உங்களுக்குத்தான் இந்த சொருவம் அழகா இருக்கு. யாமியா அப்படி சொல்லியாரு? இந்த உம்ம முறுக்கு முண்ட கண்ணுக்கும் முறுக்கு வீசைக்கும் கருத்த மேனிக்கும் கோணாறு சொருவம் உமக்கு ரொம்ப அமைப்பா இருக்கு. பார்க்கையில கருமேனி கோணாறு மாதிரிலாம் இருக்கிறீங்களா? நம்பி கோணார் போலும், ஆமா, பிள்ளை கோணாறு போலும், சிதம்பர கோணாரும் போலும், தீர்க்கமுள்ள பாண்டி கோணாறு போல இருக்கிறையா? செல்லப்ப நம்பியார் மாதிரியே இருக்கிற. அதனால என்ன அரக்கனைய அழித்து வர வேண்டும். ஆமோ, அரக்கனை அழிக்கணும். எப்படி அழிக்க? எப்படி? ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றைக்குமே கிடையாது, வர போறதும் இல்ல. ஏமனா என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இப்பதான் பைத்தியார ஆம்பளைய லவ் ஃபெயிலியர்னா மருந்து குடிச்சிருதிய மத்த எப்பேற்பட்ட ஆம்பளையும் பொம்பளை எவ்வளவு உங்கள்கிட்ட துட்டு கொடுத்து நம்ம ஏமாந்துருக்காளா? லவ் பண்ண சுடிதார் எடுத்து கொடுக்கான், செல்போன் எடுத்து கொடுக்கான், மோதிரம் எடுத்து கொடுக்கான், வீட்டுக்கு தாய் தாப்பனை கொடுத்தான் சரி கொடுக்காட்டான் சரி. அந்த வரிசையில இப்ப என் தம்பியும் போய் நிக்க அம்மா. அதனால் ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றைக்குமே கிடையாது. பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப பேர்கள் உண்டு. ஆமோ, அதனால் என் பெருமாள் நவநீத கண்ணன் என்ன செய்தார்? யாருமே காணாத உலகில் அழகிய மோகினி வேடம் எடுக்க வேண்டும் என்று சரியான ஜெகன் மோகினி என் பெருமாள் நவநீத கண்ணன் எப்பேற்பட்ட சுரம் எடுத்தார் தெரியுமா? ஆமா,
அவர் பெண்ணுக்கான பெண்ணழகி வேடத்தை எடுக்க வேண்டும் என்று ஆமம்மா பெருமாளாகிய நவநீத கண்ணன் என்ன செய்தா கொண்டல் வரண தன் உடல சிறுவமாரி பெருமாள் அப்படியே கோசலையாள் வேசமாற கோசலையாள் வேசமாற கோலாழ்வாரா கருவமாள் பெருமாள் உச்சு மகாரி அண்ணே சுவாமி அண்டதில்லை யோர்கள் மேற்க ஆனந்தம் பாட பெருமாள் அச்சுதனாரி அச்சுதனாரி பேர ஆனந்தம் கொள்வாராயம் பெருமாள் அப்படியே சாமி எடுத்தாரு ஒரு சொருவாய் பெருமாள் கோவாராய் ஒரு பெண்ணுக்கான பெண்ணழகியாய் எடை கொண்ட மயிலழகியாய் கண்ணுக்கான கண்ணழகி காது மொக்கு வடிவழகியோ பெருமாள் கோவாலை காஞ்சிபுரம் பட்டு கனகாமரம் பட்டை போட்டாள் செப்பு குளடை சேல வர்ண பட்டுடுத்தி குழலுக்குள்ள அடைத்து வைத்த கோல வர்ண பட்டுடுத்தி தங்க நக பூடி மோகினியா வாராள அழுக்கி நட நட ஆவாசமாராள குளிக்கி நட நடந்தாள் மோகினியா வாராளே அவ சின்ன நட நடந்தா சிங்காரமா கை வீசினா ஏ மோகினி அண்ணன் நட நடக்க ஆவாசமா கை வீசுதா வீசி வார அந்த அரக்கம் வாழும் காட்டுக்கு மோகினியா வந்து நிக்கிறா சளிர் சளிர் சளிர்னு கால்ல போட்ட கொலுசு அப்படி சலங்க சத்தம் கேக்கு சலங்குல ஏறெடுத்து பார்க்கான் வல்லரக்கனானவன் ஆமா இப்பேற்பட்ட பெண்ணை நாமல் உலகிலேயே கண்டதில்ல கிடையாத பெண்ணை வழிமறைத்தான் பேடை கொண்ட வல்லரக்கன் ஆமா ஆமாம்மா வழிமறைச்ச அரக்கனுக்கு என்ன பேர்பட்ட அழகிய வாழ்ந்தாலும் இவளோடு செத்தாலும் இவளோடு இவள் வாழ்ந்தாலும் இவளோடு என்று வல்லரக்கானவன் மோகினியை வழிமறித்தான். ஆமா, வழிமறித்த வல்லரக்கானவன் என்ன அந்த மோகினி இடத்துல என்ன கேட்கான் தெரியுமா? என்ன ஒரு என்னம்மா பேர சொல்லம்மா, பேர சொல்லம்மா, எந்த வழியாக வந்தது என்னம்மா பேர சொல்லம்மா. தக தக தகத்தை தாய் பேர் என்னம்மா, தகப்பன் பேர் சொல்லம்மா, தகப்பலியாக வந்தது என்னம்மா? ஏ மோகி என்ன பெண்கொடிய என்னம்மா ஊரு என்ன பேரு என்ன, நீ ஒச்ச வழியா வந்ததுன்னு என்ன விவரம்? அரக்கன் வழிய மறிச்சான். ஆமா, அப்பதான் மோகினி நினைக்கார் கண்ணம்மளா. ஆமா, அவரு இந்த பெண்ணுக்கு இவனை அழிக்கணும்னு சொல்லி தானே பெண் வேடம் கொண்டிருக்காரு. ஆமா, எப்படியாவது இவனை சங்காரம் செய்ய வேணும். ஆமோ, காட்டி மறைச்சு இவனை கதைக்கு கொண்டு வந்து இவனை அழிக்க வேணும். ஆமா, அதனால மோகினியானவா ஆமோ, என்ன வழிமறிக்கிய? நீ யாரு? யாரு யாரு? நான் யாருன்னா கேட்க, ஆமா,
ஆதி பாதாள உலகத்திலே ஆமண்ணா ஆண்டு வந்த பத்மாசுர மல்லரக்க நான் தான். நீதானா 12 காலம் தவம் இருந்து ஆமா பகவானை நினைத்து 5 வருடங்களுக்கும் அக்னி வரத்தை பெற்ற ஆமா அசுரகுல அரக்கன் நான் தானாமா. நீதானா ஆதி கைலாசம் ஆமா எனக்கு சொந்தம். வருங்கால சக்கரவர்த்தி பகவானே நான் தாங்க. என்ன சொல்லுதான் பாத்தீங்களா ஒரு அரக்கா என்கிட்டயமா நீ வருங்கால சக்கரவர்த்தி பகவான் சொல்லுது. ஆமா என் மகனை கொஞ்ச நேரம் போரு உனக்கு கொன்றுவேன் ஆமா என்று மோகினியானவ காட்டி மறைச்சு எப்படி சொல்லுதா தெரியுமா? எப்படி என் அண்ணா வல்லரக்கா என் வளப்பத்தை கேளு. என்னது ஏழுகளு வல்லரக்கா ஏழுகளு வல்லரக்கா என்னுடைய வார்த்தைகளே இறந்தது மலையாளம் என்ன மலையாள தேசத்தில எங்களப்ப மலையரசு நாங்க பிறந்தது 8 பேரு என்ன பெண்ணா பிறந்திட்டன. என்ன நான் மலையாள தேசத்திலே ஆமா மலையரசனுக்கும் காஞ்சன மாலை பெண் கொடிக்கும் ஆமா நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் பொட்ட பிள்ளையா பிறந்துட்டோம். 8 பேரு பொட்ட பிள்ளையா பிறந்தீங்களா? அம்மா 8 பேரும் பொட்ட பிள்ளையா பிறந்திருக்கல. உங்க அப்பன் இருக்கானா செத்துட்டானா? இல்லனா என்ன செஞ்சான்? 5 பொட்ட பிள்ளை பெத்தவனே அப்பா ஆண்டிமானா? உங்க அப்பன் 8 பிள்ளை பெத்தானா இருப்பானா? 5 பிள்ளைய பெத்தா அரசனே ஆண்டியா பேருவானே. இப்ப உள்ள காலத்துல இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. 5 பொட்ட பிள்ளை பெத்தா அப்பா அரச, 5 ஆம்பளை பிள்ளை பெத்தா அப்ப அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கையெண்ண வேண்டியதுதான். ஆமனே பொட்டப்பிள்ளை இருந்தா பீடிச்சதுனால நம்மளை காப்பாத்திக்கிடும். ஆமா எப்படினாலும் ஒரு மில்லு விலைக்கு போய் காப்பாத்திக்கிடும், பிஸ்கட் கம்பெனிக்கு போய் காப்பாத்திக்கிடும். பிஸ்கட் கம்பெனி 15 வயசு ஆக மாட்டுக்கு இப்படி டச்சு செல்லு கேக்குலாம் ஆம்பளை பைய டச்சு செல் இல்லாட்டும் உன் மண்டே உடப்பம். அப்படிதானே இந்த கட்டக்காரன் ஒரே டச்சு செல்ல கேட்டு போர்வையை மூடிக்கிட்டு ஒரே தடவிட்டு கிடக்கான். 17 வயசு ஆக மாட்டுக்கு லவ் வந்துருது. அவனுக்கு ஒரு லவ் வேற கிடைச்சிருக்கு. ஆமா 18 19 ஆய மட்டுக்கு எல்லா பழக்கமும் வந்துருது. ஆமா யார அடிப்பமுங்க கோயில் கூடனா குடிச்சாதான் கோயில் கூடாங்க. கோயில் கூட அன்னைக்கு வாழை தீட்டி வைக்கான். வாழை தீட்டிக்கான யாரப்பா வெட்ட கடாய் வெட்டவா இருக்கும். அது அதேதான் அப்படி. அதனால அம்மா என்ன உங்க அப்பன் இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு கேட்க ஏன் அண்ணா அரக்கா என்ன நாங்க 8 பேரு பெண்ணா பிறந்தமே என்ன நீ உன் வாயால என்ன அண்ணம்னு சொல்லாத மோகினி. அண்ணன் சொல்லப்படாதா? ஆமா அதனால எங்க 8 பேரையும் எங்க அப்பா 8 ஸ்தலத்துல கட்டி கொடுத்தாரு. ஆமாம்மா மொத்ததொரு அக்கால காசி மாநகரில அந்த காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சிய கொடுத்திருக்கோம். என்ன 2வது அக்கால என்ன திருவண்ணாமலையில் அண்ணாமலைநாதருக்கு எங்க அக்கா உண்ணாமலைய கொடுத்திருக்கு. 3வது அக்கால அந்த தில்லையில வாழையிற சிதம்பரநாதருக்கு அக்கா சிவகாமிய எடுத்திருக்கோம். என்ன 4வது அக்கால அந்த சங்கரன் கோயிலில சங்கரனைனருக்கு ஆவட கோமதிய பெருகாள். என்ன 5வது அக்கால இந்த நெல்லை மாவட்டத்தில அந்த நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய பெருக்கும். என்ன பாவநாசன் நன்னதியில பாவநாச பெரியோர் இருக்காரு. ஆமா உலகமால கொடுத்திருக்கு. ஆமாம்மா 7வது அக்கால குளிக்க திறந்த இடம் நம்ம குறைகள் எல்லாம் போக்க ஸ்தலம். குபு குபுன்னு தண்ணீர் குச்சாலன் தன்னதியில குச்சாலநாதருக்கு குலவா மொழிய கொடுத்திருக்கு. ஆமோ அதான் 8வது பிறந்தம்மாவா. பேர் என்ன? நான் பூத்த நச்ச நேரம் பூமானுக்கு ஆகாது. அப்படியா? யாருதான் மோகினியா? பார்க்கையிலே தெரியும். மங்கை பூத்தது மணவாளனுக்கு ஆகாது. ஆமோ
சித்திரை மாதம் முத காலத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்தேன். ஆமா. அப்ப எங்க அப்பா 8 வரை 8 ஊருக்கு 7 ஊருக்கு கட்டி கொடுத்தாச்சு. சரி. 8வது பிறந்த என் செல்லம்மாவளை உள்ளூருக்குள்ள கட்டி கொடுக்கணும்னு சரி நினைச்சு பார்த்தாரு. உங்க அப்பா வந்தாரு மாப்பிளை வடக்க இருந்து வந்தாரு. வந்துட்டாரு. 56 தேசத்தையும் வர சொன்னாங்க. ஆமா. அதுல அந்த மதுரை சொக்கனும் வந்தாரு. ஆமா. சொக்கனும் வந்து நிக்க நான் எரிஞ்ச மாலை அந்த சொக்கம் கழுத்துல போய் விழுந்துச்சு. சொகுசா போய் விழுந்துருது. மூத்த தாரம் இருக்குது எனக்கு தெரியாது. ஆமா. எங்க அப்பா ஒட்டகத்துல ரத கோடி குதிரையில 1 கோடி கோடி சீதனா வண்டி வண்டியா எங்க அப்பா கொடுத்தாரு. வெள்ளு வண்டியில வந்திருக்கலாம். நம்ம மதுரைக்கு வடக்கு தெருவுல போவையில ஆமா நான் தெற்கு தெருவுல போவையில வடக்கு தெரு கோளுக்கார சக்காலத்தி எங்க அக்கா மீனாட்சிட்ட கோல சொல்லிட்டா. எனக்கு மூத்த தாரம் இருக்குது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம போச்சு. அந்த கோளுக்கார சக்காலத்தி பியாச்ச கேட்டு எங்க அக்கா மீனாட்சி வந்தா. என்ன செஞ்சா? அந்தலையா அவ பிடிக்க அவதலைய நான் பிடிக்க சக்காலத்தி போராட்டம் சக்காலத்தி போராட்டா மதுர மக்களுக்கு கொண்டாடு. சக்களத்தி போராட்டம் மதுரை மக்களுக்கும் கொண்டாட்டம். ஆமம்மா. எனக்கு போன திங்கக்கிழமையில கல்யாணம். ஆமாம்மா. எனக்கு இந்த திங்கக்கிழமையில போராட்டம். நான் வாக்கப்பட்ட நாள் முதல. ஆமா. 3வது நாளையில மச்சானோட சண்டை போட்டேன் மச்சானோட சண்டை போட்டு ஆமாங்க போடனே சண்டை போட்டுட்டேன். என்ன 4வது நாளையில நாத்தனா கூட சண்டை போட்டேன். 10வது நாளையில் அடுத்த ஆட்டோடு சண்டை போட்டேன். 6வது நாளையில அத்தானோடு சண்டை போட்டேன். அத்தான். நான் 7வது நாளையில என் புருஷன் கூட சண்டை போட்டேன். மாதா வீடு போறாமண்ணா. ஆமா. யாரக்கா? என்ன? நான் புருஷன் கூட சண்டை போட்டு. ஆமாம்மா. மாதா வீடு போற என்ன வலிய மறியாத உனக்கு இடைஞ்சல் வந்து சேரும். அத்தை போறான் பின்னால அத்தை வரான் பின்னால எங்க மாமன் போறான் பின்னால மாமி வர பின்னால யாரக்கா? என்ன? நான் ஒத்தையில போறோம்னு நினைச்சுக்கிட்டியோ? அதானே. எங்க அத்தை போறா முன்னால எங்க அத்தை வாரா முன்னால. அப்படி காட்டுக்குள்ள போனா அப்படி சொல்ல படிச்சுக்கிட்டணும். காட்டுக்குள்ள பொம்பளை வந்தா நீ ஒத்தையில போறிய யாருன்னு கேட்டா பின்னாடி எங்க மச்சான் வாரான் எங்க தான் நாத்தனா வாரா. ஏட்டி நாத்தனா என்ன இருக்காருங்க எனக்கு. ஆமா. மாமா போறா முன்னால எங்க மாமி வாரா பின்னால. ஆமோ யாரக்கா? என்ன? நான் ஒத்தையில போறவள உன் உடன் விரப்பா நினைக்கணும் தனியா போறவள தங்கையா நினைக்கணும். அரக்கா என்ன என்ன? நீ தனியா போறவள உன் தங்கையாக நினைக்க வேண்டும். ஆமோ ஒத்தையில போறவள உன் உடன் பிறப்பாக நினைக்க வேண்டும். ஆமம்மா. அடி பாடி பைத்தியக்காரி. யார பார்த்து சொல்லிட்டு இருக்க ஒத்தையில வரவள கூட பிறந்தவான்னு? இம்பிட்ட அழகுலையும் இம்பிட்ட அமுசத்திலையும். ஆமா. உன்னை கண்டுகிட்டு என்னால இனிமே வாழ முடியுமா? முடியாது. நான் வீட்டில் இருப்பவளை மறந்தாலும் மறப்பேனே தவிர உன்னை காட்டுக்குள்ள கண்டவளை விட மாட்டேன். கண்டவளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் மோகினி. ஆமோ ஏ மோகினி என்ன? நீ என் கூட மட்டும் எனக்கு வாக்கப்பட்டேன். ஆமா. நான் ஆண்டவனை நினைச்சு அதிக வரங்களை பெற்றிருக்கேன். கைலாசத்தை நான் ஆண்டு வருவேன்.
ஆமா கைலாசத்தை நான் ஆண்டு வரும் பொழுது ஆமா நீனும் இருந்தனா எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். கைலாசத்தை நாளையில நீ என் கிட்ட இருப்பேன்னு எப்படி அடியம்மா மோகினியா வாக்கப்பட்டு வந்தியானா கட்டில் உண்டு மெத்தல் உண்டு ஒரு பட்டு விதத்துக்கு ஒரு பூமுடி கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகையில் உல்லாசமா இருந்திடலாம் கண்ணாடி நம்ம உல்லாசமா இருந்திடலாம். மோகினி எனக்கு மட்டும் நீ வாக்கப்பட்டன்னு வச்சுக்கோ. என்ன எனக்கு கட்டில் உண்டு மெத்த உண்டு. ஆமா நீ நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம். கண்ணாடி மாளிகையில் நீ உல்லாசமா வாழலாமா வா 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 என்ற அரக்கன் சொன்ன உழுது. ஆமா அப்பந்தான் மோகினி சொல்லுதா என்ன என்ன ஏ அரக்கா என்னுடைய வார்த்தைகளே என்ன என்னம்மா நாளி என்ன தைத்தாலும் நாளி என்ன தைத்தாலும் நாளி என்ன தைத்தாலும் தைத்தாலும் நாதாச எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல நாதன் ஆசை எனக்கு இல்ல எனக்கு இல்ல அவளுக்கு இல்ல. ஆமாடா போடண்ணா ஆமா ஆமா என்ன உரியில் என்ன தைத்தாலும் உரியில் என்ன தைத்தாலும் உரியில் என்ன தைத்தாலும் வல்லரக்கா வல்லரக்கா உன் மீது ஆசை இல்ல ஆசை இல்ல ஆசை இல்ல உன் மீது ஆசை இல்ல ஆசை இல்ல ஆசை இல்ல. ஆமாண்ணா போடண்ணா ஆமா ஆமா ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா இந்த மோகினியா வார்த்தைகள் ஏ வல்லரக்கா என்ன என்ன எனக்கு நாளை என்ன தேய்ச்சாலும் நளின கொண்ட போட்டாலும் நாத ஆசை எனக்கு கிடையாது. எனக்கு புருஷன் ஆசை இல்ல அம்மா. அண்ணா ஏம்னா நானே எங்க அப்பா ஒட்டகத்துல 1 கோடி ரதத்துல 1 கோடி ஆமா யானையில 1 கோடி அத்தனையும் தந்தாரு. வண்டி வண்டியா சீதனம் கொண்டு வந்தா கொடுத்தாரு ஒட்டகத்துல ரத கோடி ஆமா இப்படின்னு எல்லா யானையும் ஆமா குதிரை என்ன உயிரை